அரசியல்லையும் எங்கேயுமே இல்லை, எந்த கட்சியிலையும் நான் இல்லை. என்ன சொல்றீங்க? பிஜேபியில் நீங்கள் இல்லை பிஜேபிக்கு போனோம்மா அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை, இவங்களுக்கு தெரிய மாட்டேன். நம்ம என்ன செய்யணும் தெரியுது, எல்லாருக்கும் ராதா ரவின்னு தெரியுது, அது போதும். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இப்போ அஃபிஷியலாக எந்த கட்சியோடையும் நீங்கள் இல்லை? எந்த கட்சியோடையும் அஃபிஷியலாக இல்லைங்கிறார். ராதா ரவி அந்த பொம்பளை பற்றி பேசினார், இந்த பொம்பளை பற்றி அவர் இப்படி இப்படி. இவங்களுக்கு என்ன தெரியும் ராதா ரவியை பற்றி எனக்கே தெரியல. பிஜேபியில் என்ன அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்கன்னு ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் வெளில வரும்போது என்ன சார் அந்த ஏன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு? ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனம் கொண்டு இல்லை, எனக்கு பொறுமையாக இருந்துமேன்றதில்ல. அந்த கட்சிக்கு போகிறதுன்னு தனியாக போனீங்கன்னா கட்சி தாவல், கூட்டத்தோடு போனீங்கன்னா கூட்டணி, இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னப்பா இந்த பேட்டியை பார்த்து திட்டு வந்துட்டுவான், இவன் 4 கட்சி போகிறதுக்கு எதுக்குடா சொல்கிறான் அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா பிஜேபியில் நீங்கள் இருந்த காலகட்டத்தில்? அண்ணாமலை யாருமே சார் எது வேணாலும் திட்டலாம், எது கட்சிக்காரங்க திட்டி தாங்க ஆகணும். பட் எப்போவுமே உங்களை சுற்றி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கே சார், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன் அப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை இதை நம்ம தவிர்த்துருக்கலாம்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? தவிர்த்துருக்கலாம்னு நினச்ச விஷயத்துக்கு போல சொன்னோம், என்ன ஆகுறது? நான் 50 வருட உங்களுடைய அந்த சினிமா வாழ்க்கை தொடர்ந்து நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க, 51வது வருடம். பொதுவாக இந்த 50 இயர்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி பெரிய செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் கூட உங்ககிட்ட ஸ்பெஷல் இன்டர்வியூலாம் கேட்டோம். பட் நீங்கள் பெருசாக அந்த எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் அதை அப்படியே விட்டீங்க. நிறைய உங்களை இப்போது பார்க்குறதும் முடியறதில்லை, பப்ளிக் ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஒரு பப்ளிக் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும். ஏன் அந்த மாதிரி? இல்லைங்க, அதெல்லாம் வேஸ்ட் கான்ட்ரவர்சிஸ் நேரத்தில் ஆகுது. ராதா ரவியா கான்ட்ரவர்சி ஸ்பீக்கர்னு இப்போ இவரை சொன்னாங்களே, மிஸ்கித் சொன்னாருன்னா அவன் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறார். அவரை அது தப்பு, அவர் மன்னிப்பு கேட்டார். இது மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு அது நம்ம பேசிக்கிட்டு கேட்குறோம்? எப்பயுமே பார்க்குறது ரொம்ப ஈஸி, அங்கே பேசுகிறது தான் கஷ்டம். பார்க்குறது வெரி ஈஸி, பார்த்துட்டு எவ்ரி சென்டென்ஸுக்கு எவ்ரி லைனுக்கு மிஸ்டேக் சொல்லலாம். இது எதுக்கு நம்ம போய் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கோவம் வரோங்க எதுக்குன்னு? ஏன்னா நம்ம கோவம்லாம் அடங்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற டைம் இப்போ. எனக்கு ஆயிடுச்சு, 72 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் என்ன கோயிங் டுவர்ட்ஸ் அ கிரேவ் தானே நம்மதெல்லாம். சும்மா போய் நம்ம போய் இம்சை பண்ணக்கூடாது. ஆனால் இன்னொன்று முதல்லேருந்தே எனக்கு எப்பவுமே இளைஞர்களுக்கு இடம் விடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது நானே விடணும்ல, அவனும் முந்தி போய் அவங்கவுங்க ஆஃபீஸில் பேசுவோம். நாங்கள் பேசுகிறதுன்னா என்ன, இட் இஸ் இன்டைரக்ட் வே ஆஃப் ஆஸ்கிங் தான். பேசியிருக்கேன், பேசுவோம். இப்போ அதெல்லாம் பேசுகிறதில்ல, வேஸ்ட்டாக பேசுகிறதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப வராத மாதிரி தெரியுது உங்களுக்கு. இல்லைன்னா அரசியல்லையும் எங்கேயுமே இல்லை, எந்த கட்சியிலையும் நான் இல்லை. என்ன சொல்கிறீங்க? பிஜேபியில் நீங்கள் இல்லை பிஜேபிக்கு போனோம்மா, போயிட்டு அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. கரத்தை தியாகராஜன் சேரும் போது திருவான்மையூர் மீட்டிங்கில் வச்சு சேர்ந்தார். அப்போ நமக்கு தலைவர்கள் கிடையாது. எல் முருகன் மினிஸ்டர். அப்போ சொன்னேன் நான், என்ன துருப்பிடிக்க வச்ச மாதிரி அவரையும் கரத்தை தியாகராஜனையும் துருப்பிடிக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் அப்படிலாம் இல்லைண்ணா, அவங்கள இவங்களுக்கு தெரிய மாட்டேது, நம்ம என்ன செய்கிறது. அதனால் ரைட், கூப்பிட்டா போகிறதுன்றது வேறு, கூப்பிடலன்னா நம்ம தெரியுது, எல்லாருக்கும் ராதா ரவின்னு தெரியுது, அது போதும். ஓகே. இப்போ அஃபிஷியலாக எந்த கட்சியோடையும் நீங்கள் இல்லை? எந்த கட்சியோடையும் அஃபிஷியலாக இல்லைங்கிறார். நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துட்டீங்க அப்படிங்கிறதையும் எங்கேயும் நீங்கள் பதிவும் பண்ணலையே. எதுக்கு பதிவு பண்ணணும்? இது போய் தட் இஸ் மை இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எனது போய் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை போயிட்டு எல்லாருக்கும் போய் சொல்லிகிட்டு இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. நான் உள்ளே போகும்போது யாரையுமே கேட்கலையே, நான் இங்கேருந்து வரும்போது யாரையுமே கேட்கலையே. அதுக்காக இதை இப்போ கூட ராதா ரவி அந்த பொம்பளை பற்றி பேசினார், இந்த பொம்பளை
அவர் இப்படி இப்படி இவங்களுக்கு என்ன தெரியும் ராதா ரவியை பற்றின்னு எனக்கே தெரியல. இவங்களுக்கு இருக்கிறது பூரா நான் என்ன டப்பிங் யூனியன் தலைவராக இருந்தேன், அதனால் இந்த சில பேர் தெரியும் எனக்கு. அவங்களெல்லாம் சேர்த்தது கொண்டதெல்லாம் நான் தான். அதுலேயும் 40 வருஷம் ஆயிடுச்சு, 40 years. ஸோ இட் இஸ் ஹை டைம். நான் வந்து 5 தலைவர்களை மாற்றிருக்கேன். எந்த யூனியன்லையுமே தலைவர்கள் அவங்க இன்னும் தோற்றுடுவாங்கன்ற பயத்தில் சில பேர் நிற்கிறது இல்லை. எதுக்கு நம்ம நின்றுக்கிட்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறதுல ஒரு சில பேர் இருக்காங்க. நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக தே வில் புஷ் மீ இன்சைட். நான் கேட்கணுன்னு அவசியமே இல்லை, எனக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ எதிர்த்து நின்று எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னால் கத்துறதுன்றது ஒரு விஷயம்னு வச்சுருக்காங்க. ராதா ரவி டப்பிங் யூனியனில் உங்களுக்கு ஒழுங்காக இருந்தாரா, அங்கே திருடினாரா, கணக்கு பாருங்கன்னு சொன்னேன். எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு பேசினவங்க ஒரு ஆள் ஜெயிச்சு உள்ளே வந்தாங்க, அவங்ககிட்டையும் காமிச்சிருக்காரு 2018 18 சம்திங் பாருங்கன்னு சொன்னேன். அதனால் அந்த யூனியன் பொறுத்தளவில் நான் இருந்திருக்கேன், இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். இதுலேருந்து நான் பைசா எடுத்துகிட்டு வந்து நான் செலவு பண்ணிக்கிட்டு என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அவ்வளோ தூரம் இறங்கி வந்து என்னை பற்றி சொல்கிறது. இப்போ இந்த மீடியாவில் வந்திருக்குல்ல, அதில் சொன்னால் உடனே கேட்பேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணால் தான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்கிறது. பட் பிகைண்ட் வுட்ஸ் இஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள். அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே வருவேன். மற்ற இதுக்கு சேனலில் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, யாரோட பேசணுன்றது ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் சொல்கிறது இப்போ கரெக்ட். நான் வந்து இப்போ இந்த இதெல்லாம் இல்லாமல் ஒதுங்கி இல்லைன்னா ஆல்வேஸ் ஐ வில் பி தேர், இந்த ஃப்ரண்ட்டில் இருப்பேன். எந்த தகராறு எது பண்ணாலுமே சால்வ் பண்ணணும்னா நான் வரணும். கமல் சார் வந்து எனக்கு பாலிய ஸ்நேகிதர், நானும் அவரும். அதாவது இதை சொன்னோம்னா அவர் அவுட் ரோசர் அப்போட்டாருன்னு கேட்குறாங்க. அவுட் ரோசர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறது எதுக்குன்னா அது ஒரு சேயிங்காக சொல்கிறது. நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும், சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பழக்கம் போல இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது நடுவில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் கமல் சார் இருக்கும். நான் 2 பேர் பேசுகிறது இல்லை. அவர் அந்த பக்கம் மூஞ்சி திருப்பி, நான் இந்த பக்கம் மூஞ்சி. ஏர்போர்ட்லேயே நடந்த விஷயம். அப்புறமா அவர் பார்த்துக்கிட்டு என்னை வந்து உனக்கு ரவின்னு சொன்னார். நான் இப்போ தான் பார்த்தியா என்ன, இது முன்னாடி பார்க்கலையே என்ன, நீ ஒன்று தெரிஞ்சுக்க, நான் யார் எம்ஆர் ராமன், யூஆர் அ கிரேட் ஆக்டர், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நீயும் மரியாதை தரணும் எம்ஆர் ராதாவுக்கு, எனக்கு இல்லை. அப்போ நல்லா தாங்க இருந்தோம். யாரோ நடுவில் புரிஞ்சு ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது. நமக்கு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே நேரம் கிடையாது எனக்கு. ஏன்னா பேசினா பேச போகிறோம், பேசலாம் இல்லை. இப்போ வரைக்கும் பேசலை. இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ பேச்சுவார்த்தை இல்லைங்க. பட் இப்போ இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு அவர் சொன்னார். என் வீட்டில் என் வயசு சொல்லிச்சு, உங்களால் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கார பார்த்தீங்களா, இப்படி ப்ராப்ளம் சொன்னாங்க. சொன்னோம்னே வண்டி எடுத்துகிட்டு நேராக போயிட்டேன். நேராக போய் கமல் சார்ட்டு கேட்டேன் என்னாச்சுன்னு. அப்போ அவர் சொன்னார் விஷயத்த. அவர் போய் வெள்ளந்தியாக போய் சொல்லிட்டார். ஜெயா டிவிக்கு கொடுத்தாச்சு படத்தை. அவர் படம் கொடுத்துட்டு அந்த படத்தை ஒரே ஒரு ஷோவுக்காக யாரோ ஒருத்தங்க கொடுத்துருக்கோம்னு மாதிரி சொன்னார் போல இருக்கு. அதனால் ஷி வாஸ் கொஞ்சம் அப்செட். அதனால் இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் தானே அந்த விஸ்வரூபம். எந்த பிக்சர் வேணாலும் பாருங்கள். ஒரு காமெடி பண்ணுற ஹீரோவில் டைமிங் காமெடின்றது கமல் மாதிரி யாருமே கிடையாது. நான் பார்த்தது பஞ்சதந்திரமாகட்டும், அவர் ஏதோ ஒரு சிவன் ஒரு படம், அன்பே சிவன், அந்த மாதிரி படம் வரிசையாக அந்த படம் பேட்ச் பூராவே காமெடி கதை வந்து தான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சோக விழைய ஓட விட்டுருப்பார் இழைய. அவர் இஸ் எ வெரி கிரேட் ஆக்டர். பட் அவருக்கு இப்படி பிரச்சனை வருதுன்னு நம்ம பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம போய் நிற்க வேண்டியது நம்ம கடமைங்க. அது முக்கில் இருக்கிறவர். நான் போய் இருந்தேன், நான் காப்பாற்ற போகிறதில்ல. பட் ஸ்டில் நான் என் வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போனேன். அது என்ன மிஞ்சி இந்த வீடை மிஞ்சி வச்சுருந்தா என்ன ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. சொன்னேன் என்னால் இவ்வளோ தான் முடியும், என்கிட்ட இருக்கிறது வீட்டு பத்திரம் சொன்னால் அவரே அசந்துட்டார். இன்னொரு நடிகரை கூப்பிட்டாங்க, அதுக்கு ராதிகா இவங்கெல்லாம் போய் பேசினாங்க. அவர் வரமாட்டார் சொல்லிட்டார். ஸோ இதுதான் சினிமா உலகம். இது ரொம்ப பேர் தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க. நமக்கு வந்த உடனே நம்ம தான் பெரிய. இப்போ விஜய் சேதுபதி பிஹேவியர் பாருங்க, எல்லாருமே நம்புகிறாங்க விஜய் சேதுபதியை. அதுதான் அழகு. எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் பழகணும்.
இவங்களோட தான் பேசுவேன், இவங்களோட தான் பழகிறேன்னு சொல்கிறதுக்கு சினிமா இடம் அல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த கட்சியோடையும் இப்போ நான் வந்து அட்டாச்சாக இல்லைன்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது பிஜேபியில் என்ன அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ தலைவராக வந்திருக்கிறது நயனார் நாகேந்திரன். நயனார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியில் ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நிற்கும் போது ஏடிஎம்கேல நான் போயிருக்கேன். நான் ஜெயராம ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். எதுக்கு போய் தங்கியிருந்தேன்னா, நான் அங்கே சுற்றுப்பயணம் எனது அங்கே போட்டிருந்தாங்க. பட் திருநெல்வேலி அந்த டவுனை பற்றி போடவே இல்லை, என் ரூட்லேயே இல்லை. அங்கே தான் நிற்கிறார் நயனார் நாகேந்திரன் ஃபஸ்ட் டைம். அப்போ நான் உண்மையில் எனக்கு என்ன தெரியும், அவர் ஏதோ ஒரு ஏடிஎம்கே அது மாதிரி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் முடியாது, இப்போ ரூட்டும் போல் ஒன்றும் போல் சொல்லுங்க சொன்னேன். அப்போ என் கூட வந்து சிங்கம்பட்டி ஜமீன்லாம் இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நாங்கள் போனோன்னா வந்துடுவாங்க எல்லோரும். அஃப்கோர்ஸ் ஒருத்தர் இறந்துட்டார், அதிலேருந்து டச்சு போச்சு. ராஜா இறந்ததுலேருந்து எங்களுக்கு, தாயப் ராஜா இறந்ததுலேருந்து எங்களுக்கு எனக்கு டச் போயிடுச்சு. இப்போ டச்சு இருக்கிறது ஒன்றே ஒன்று, இப்போ நயனார் நாகேந்திரன் பிஜேபி தலைவரானதுனால. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த ராஜா சொன்னார், அண்ணே அவர் பெரிய ஜமீன், அவர் நாங்கள் எல்லாருமே பண்ணையார் தான் கூப்பிடுவோம். அப்படியா, நீங்களே? எனக்கு தெரியாது, நான் ஏடிஎம்கே ஆள் நினச்சிக்கிட்டு பேசுகிறேன். இல்லைண்ணே அவர் ஏடிஎம்கே. அப்புறம் தான் அவரோட பேசி நான் அவருக்கு 2 பாயிண்ட் கொடுத்து, கடைசி பாயிண்ட் வந்து அந்த கோவில் இருக்கு, ரொம்ப நெல்லையப்பர் கோவில். நெல்லையப்பர் தான். அந்த நெல்லையப்பர் கோவிலில் பின்னாடி மீட்டிங் போட்டிருந்தாங்க. தோ இட் இஸ் அ ராங் பிளேஸ். அவர் நின்னது தேவை மாதிரி நிற்கக்கூடாது, அங்கே ஜெயிக்க முடியாது, பிள்ளை மாதிரி தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தாங்க போகணும். ஆனால் நயனார் நின்னார். ஐ திங்க் அந்த இடத்துல இவரை ஏற்று சுப்பிரமணியன் பழைய கேண்டிடேட் அவர் நின்னார். அவர் பிள்ளை மாதிரி அதெல்லாம் இருக்குது அரசியல்னு நான் பார்த்தது. அவங்க தான் நேரோ மார்ஜினில் ஜெயிச்சார் நயனார். பட் வெரி நைஸ் மேன், நல்ல ஹார்ட். அப்புறமா பழக நமக்கும் அவர் தெரிய ஆரம்பிச்சிட்டார். அரசியல் இவ்வளோ வருஷங்கள் இருந்திருக்கீங்க, நிறைய கட்சிகளையும் இருந்திருக்கீங்க. இப்போ உங்களை பாதித்த இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னா அது டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இல்லை இப்போ பிஜேபியோ எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வியந்த ஒரு பெரிய ஆளுமைனா நீங்கள் யாருன்னு சொல்கிறேன்? நான் வந்து கலைஞரை சொல்லுவேன். ஏன்னா அவருடைய பழகினதுனால. அவர் ஆளுமைன்னு சொல்லிட்டு பாருங்க, வாஜ்பாய் ஐயாவை எனக்கு பிடிக்கும். நம்ம பார்த்ததில்லை அவ்வளோ, இருந்தாலும் வாஜ்பாய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வாஜ்பாய் அவர்களை ஏன் பிடிக்கும்னா, இஸ் அ போயட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் பிரெய்னி ஃபெலோ, அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இப்போ எனக்கு வந்து கலைஞரை பிடிக்கும்னா, எதிரியாக இருந்தால் கூட இறங்கி வந்து பேசுவார். நம்மளை தோளில் போட்டுனே அப்படியே இருக்கேன் கேட்டு போயிட்டே இருப்பார். அதுவே பாதி சிசின் ஆகிடுவோம் நம்ம. அந்த பவர் அவர்கிட்ட இருக்குது, கலைஞர்கிட்ட. இப்போது வைகோ அவர்களை பற்றி உங்களுடைய நீங்கள் இப்போ அவர் எப்படி பார்க்குறீங்க? வைகோனை வந்து அவருடைய பேச்சுக்கு ஒரு பெரிய, அவருடைய பேச்சுக்குன்னா இங்கேயே அவர் பேச வைக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் மேடை போட்டேன். அதுக்கே சொன்னாங்க, அதெல்லாம் யாருன்னு சொல்லலை நான். இருந்தாலும் அடுத்த மீட்டிங் போட்ட வைகோனை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காரு. எல்லாம் இருக்கு. மல்டி நாலேஜபிள் ஃபெலோ. இஸ் இ ஃபிட் ஃபார் நம்ம ஊர் பாலிட்டிக்ஸுக்கு அவர் ஃபிட்டாக இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோவா சொல்ல முடியாது, ஷார்ட்டாக சொல்ல முடியாது. இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட். அவரெல்லாம் இருக்கிறதுலாம் தம்பிக்கு ரொம்ப சப்போர்ட். ஸ்டாலின் சாருக்குலாம் ரொம்ப சப்போர்ட் அவர். ஏன்னா இதுக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்றதுலாம் அவர் தெரியும். அண்ட் இஸ் எ வெரி குட் ஆரட்டர். வைகோன் இஸ் எ வெரி குட் ஆரட்டர். கோவக்காரன், அதெல்லாம் ரைட். கோவக்காரன் தான், அதுக்கு என்ன செய்ய முடியும். நான் அண்ணா நகரில் அவர் வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு வீட்டுக்கு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அப்போ சொல்லுவாங்க என்கிட்ட, இது என்ன வைகோ அவங்க வீடு யார். எனக்கு அவர் இருந்தானே போய் பார்க்கலாமேன்னு நான் நினச்சிருப்பேன் ஒரு வேளை. பட் பார்க்கல. ஆனால் கலைஞருக்கு அவர் அகேன்ஸ்டாக போனார், கட்சி ஒன்று ஆரம்பிச்சு, தட் இஸ் அ செகண்டரிங்க. அது இருக்குங்க. நமக்கு அவருக்கு தெம்பு இருந்தது ஆரம்பித்தார்.
க்ரௌடு அதிகமான க்ரௌடு சேர்த்தவர் அவர் தான். நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஊர்வலம் பண்ணார். ஓவர் நைட்டில் சூலூர்பேட் டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் வைகோ தெரிஞ்சது. அதுக்கு காரணம் திமுகவில் முதல்ல இருந்தார், மீட்டிங்லாம் போட்டிருக்காருன்றது வேறு. பட் ஸ்டில் இஸ் எ நோன் லீடர், நைஸ் ஆரட்டர். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கேட்குறேன், பிஜேபியில் உங்களை சரியாக பயன்படுத்தலைன்னு என்ன ரீசனுக்காக சொல்கிறீங்க? இல்லைங்க, மீட்டிங் போட்டாங்க. நான் வந்து அண்ணங்கிட்டே சொன்னேன். எச் ராஜா அண்ணன் தான் மீட்டிங் போட்டார் காரைக்குடியில். மேடைன்றது ஒன்று டிஃப்ரெண்ட்டுங்க, டோட்டலாக டிஃப்ரெண்ட். பப்ளிக் மீட்டிங்ன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதில் தாம்பரத்தில் ஒரு இப்போ பாருங்கள், டக்குன்னு சொல்கிறேன்னே, தாம்பரத்தில் ஒரு மீட்டிங் போட்டேன், காரைக்குடியில் மீட்டிங் போட்டேன், இங்கே 2 மீட்டிங் போட்டேன்னு இப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் ஏன்னா திராவிடத்தில் வளர்ந்த பயிலுங்க. ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எல்லாருமே 40 நாள் 30 நாளைக்கு 40 மீட்டிங் இருந்து தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இது சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாருமே அந்த பஸ்ஸில் போய் ஜனங்களை ஃபுல்லாக பார்க்குறாங்க. இப்போ விஜயமா கூட அப்படி தானே, ஒரு பஸ்ஸில் போனார், ஃபுல்லாக ஜனங்களை பார்த்தாரு கொண்டாரு. அந்த மாதிரி இப்போ அண்ணன் எடப்பாடினா அப்படி தான். சரி, டிஎம்கேல என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் அப்படி தான் பஸ்ஸில் தான் வர்றாங்க. தம்பியும் அப்படி தான் வர்றாரு, உதயநிதி அப்படி தான் வர்றாரு. அதனால் இந்த மேடை போட்டு பேசுகிறதுன்றது எங்களுக்கு ஒருவேளை எனக்கு வந்து நான் பழைய ட்ரெண்டில் இருக்கிறேன்னா என்னன்னு தெரியல, அது வேறு. இப்போ புது ட்ரெண்டு அது அல்ல. ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் வெளில வரும்போது என்ன சார் அந்த நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு? ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனம் கொண்டு எனக்கு பொறுமையாக இருந்துமேன்றதில்ல, சிங்கிள் மேன் டெசிஷன் அதான் அங்கே சில டைமில் ராங்காக போகிறது. சில டைமில் ராங்காக இருக்கலாம், சில டைமில் ரைட்டாக இருக்கலாம். சிங்கிள் மேன் டெசிஷன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கட்சிக்கு போகிறதுன்னு தனியாக போனீங்கன்னா கட்சி தாவல், கூட்டத்தோடு போனீங்கன்னா கூட்டணி, இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. நம்மளும் கூட்டத்தோடலாம் போகிற ஆள் இல்லை. நான் கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த தேர்தல் முடிஞ்சது, அடுத்த தேர்தலில் வேறு ஆளோட கூட்டணி, அதே கட்சி தாவல் தானே. அப்படி இல்லை, எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற கட்சிங்க தானே. என்னப்பா இந்த பேட்டியை பார்த்து திட்டம் திட்டுவான், இவன் 4 கட்சி போகிறதுக்கு எதுக்குடா சொல்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவங்கவுங்க அந்த உரையில் வந்து உட்காந்தா தான் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு பழனியில் வாகை சந்திரசேகருடைய பொண்ணு கல்யாணத்தில் பேசும்போது சொன்னேன், இன்று முதல்வராக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் அந்த எந்த கட்சியிலுமே இல்லை, அந்த கட்சியிலாம் இல்லை சொன்னேன் நான். ஏன்னா அந்த ரொம்ப நல்லா இருந்தது அப்போ பார்க்கும்போது. எனக்கு பிஜேபியில் இருக்க டயத்தில் நீங்கள் அந்த வானதி மேம்காக பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்த டயத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா, பிஜேபியில் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த பேச்சு, அவருடைய அவர் வந்து அந்த ஸ்பீட் அண்ட் நாலேஜ் அவருக்கு இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு அரசியல் தெரியல. என்னங்க தனியாக ஸ்கூலாக இருக்குது அரசியல் ஸ்கூல் படிச்சுட்டு வர்றதுக்கு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஐ லவ் him a lot. அவர் இந்த பேசுகிற விதம், அவர் எங்கே அவருக்கு நிறைய உள்ள ஆளுங்க இருக்காங்கன்றது ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்குறாரு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இது தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்தே தெரியுது அவருக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. இஸ் an admirable fellow. அண்ணாமலை யாருமே சார் எது வேணாலும் திட்டலாம், எது கட்சிக்காரங்க திட்டி தாங்க ஆகணும், திட்டுவாங்க. அலையன்ஸ் போயிட்டிங்கன்னா அன்னையிலேருந்து பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. இது உண்டு, அதுக்கு என்ன செய்யுது. பட் எப்போவுமே உங்களை சுற்றி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கே சார், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன் அப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? என்னை சுற்றி கான்ட்ரவர்சின்னா சும்மா ஊருக்கு இழிச்சவாங்க, அதுவும் இருக்கலாம். ஒன்று எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல, அதுவும் இருக்கலாம். எதிர்கட்சிக்காரங்கனால அப்படி தானேங்க பேசுவாங்க. இப்போ நான் வந்து கட்சியே இல்லாமல் இருந்தால் கூட என்னை எல்லாருமே பிஜேபி நினைப்பாங்களா இல்லையா? நீங்களே நினச்சிருக்கீங்க. ஏன்னா எங்கேயும் அதை பற்றி போடல. இப்போ விக்கிபீடியாவில் எடுத்த கூட நீங்கள் ஸ்டில் பிஜேபியில் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. ஸ்டில் இன் பிஜேபி தான், இன்னும் அனௌன்ஸே பண்ணலையே. உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங். நான் என் பேரன் பேத்தி இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு வயசு அப்படி போகுதுங்க, தள்ளுதுங்க. 72 ஆகுதுங்க. 72 போகும்போது டெஃபினட்டாக எல்லோரையும் பார்க்கணும் கொள்ளணும்னு தோணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை நம்ம எதிர்க்கிறதுக்கு திட்டி தானே தீருவாங்க.
ஏன்னா நம்ம பதவியில் எதில் இருக்கணும் அதை வச்சு திட்டுவாங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை இதை நம்ம தவிர்த்துருக்கலாம்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? டெஃபினட்டாக தவிர்த்துருக்கலாம்னு நினச்ச விஷயத்துக்கு போல சொன்னோம் என்ன ஆகிறது. நான் தவிர்த்துருக்கலாம் அப்படி நிறைய விஷயம் இருக்கும். எவ்ரி மேன் ஹாஸ் ஐயோ ஏன்டா இதை அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி 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 நன்றி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.